a open loop process, a closed loop process. Can you give an example of a open loop control system படிக்கிறீங்களா? open loop na enna, closed loop na enna? What is a open loop? Give me example of a open loop, give me example of a closed loop. சொல்லுங்கப்பா, பசிக்க ஆரம்பிச்சிச்சா உங்களுக்கு? டிவி ரிமோட், டிவி ரிமோட் வந்து ஓப்பன் லூப்பா க்ளோஸ் லூப்பா? ஓகே, ஸோ டிவி ரிமோட் இஸ் அன் ஓப்பன் லூப். ஓகே, I'll give you a simple example like open loop எப்படின்னா, a blind man walking on the road. கையில் எதுவும் தடி வச்சில்ல, அவர் நடந்து போறார் ரோட்ல. That is a completely open loop system. You don't have any interaction with the actual system. System is the person. What is required is he has to travel safely. Okay, so open loop la there is no mechanism to check this. Whereas if he has கையில வந்து ஒரு தடி வச்சிருக்காருன்னு வச்சுங்க, ஸோ அதை தடியை தட்டி பார்ப்பாரு. ஸோ தட்டி பார்ப்பாரு, ஸோ ஒரு அப்டக்கிள் இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், உடனே நின்றுடுவார், போக மாட்டார். இல்லை அப்டக்கிள் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா போவார். ஸோ அந்த தடி என்னவா பயன்படுது, ஃபீட்பேக்காக பயன்படுது. ஸோ ஃபீட்பேக் வச்சு அவர் வந்து அவர் போக வேண்டிய பாதையை வந்து கரெக்டாக தீர்மானிக்கிறார். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஓப்பன் லூப் அண்ட் a closed loop system. So open loop is you don't have any feedback. Closed loop, you have a feedback. You have a feedback. That is the main difference between a open loop and a closed loop system. Now, இந்த மாதிரி feedback controller பார்த்தீங்கன்னா அதோட general diagram will be something looking like this. This is a controller. This is a process. இந்த ப்ராசஸ்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு பாராமீட்டர் ஃபீட்பேக் மூலமா மெஷர் பண்ணுவீங்க. ஓகே, feedback. So this will actually go into an circuit. This is called as an error detector. This is an set point you give. Okay, this is a general closed loop control system looks like. Okay, so இது பேர் error detector. இவர் பேர் வந்து செட் பாயிண்ட். இவர் தான் நம்மளோட கண்ட்ரோலர் இருக்காங்க. கண்ட்ரோலர் அவுட்புட் வந்து இஸ் கிவன் டு த ப்ராசஸ். ப்ராசஸ்ல இருந்து யூ மெஷர் எ ஃபீட்பேக் நார்மலாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சென்சாரை வச்சு மெஷர் பண்ணுவோம். பை யூசிங் சம் கைண்ட் ஆஃப் அ சென்சார் யூ மெஷர். ஓகே, ஸோ திஸ் யூ கால் இட் ஆஸ் பிவின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ராசஸ் வேல்யூ, அதை சென்சார் மூலமாக மெஷர் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் வேல்யூக்கும் செட் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், the difference is the error. Okay, difference is the error. Say நீங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கணும்னு சொல்றீங்க, உன்னோட செட் பாயிண்ட் வந்து 100. ஓகே, ஆர் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பாரு, கார் ஓட்டுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆகணும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போனாதான் ரீச் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுடைய செட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்றீங்க, ஸோ நீங்க தான் ஆக்சுவலாக கண்ட்ரோலர், உங்க கால் தான் கண்ட்ரோலர். ஓகே, இந்த ஸ்பீட்ல போகணும், இந்த ஸ்பீட்ல போகணும்னா இப்போ என்ன ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேன், சரி இப்போ வந்து 60ல் போயிட்டு இருக்கேன், இன்னும் 40 டிகிரி சேஞ்ச். ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்றீங்க, பிரேக் அமுக்குறீங்க. கார் தான் ஆக்சுவல் ப்ராசஸ். பிரேக் ஐ மீன் ஆக்சிலேட்டர் அமுக்குறீங்க. ஆக்சிலேட்டர் அமுக்கணும்னா கார் ஸ்பீட் ஆகுது. ஓகே, ஸ்பீட் ஆனோன்னா மறுபடியும் ப்ராசஸ் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகும். இங்க ப்ராசஸ் வேரியபிள் யார் மெஷர் பண்றாங்க, நீங்க தான் மெஷர் பண்றீங்க. நீங்க மெஷர் பண்ண ஓகே 50 60 போகுது 70 வந்துச்சு இப்பயும். ஸோ இது எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க, until you go to 100. ஓகே, ஸோ யூ ட்ரை டு வேரி இட் அப் டு 100. அதுக்கப்புறம் யூ ட்ரை டு பேலன்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ரியலான ஒரு ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம்ல வாட் யூ டூ இஸ் த எரர் இஸ் செட் பாயிண்ட் மைனஸ் ப்ராசஸ் வேல்யூ. இந்த எரரை தான் நீங்க கண்ட்ரோலரை கொடுக்குறீங்க. Control will take the appropriate control action and it will either increase or decrease the process value. And the process value increase பண்ணும் அல்லது குறைக்கும். According to that, என்னத்தை குறைக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஆக்சுவலா ப்ராசஸ் வேரியபிள் சொல்றோம் இல்லையா, இங்க வந்து இன்னொரு வேரியபிள் இருக்கும். அதுக்கு பேர் என்ன வேரியபிளை வந்து கண்ட்ரோலர் ஆக்ட் பண்ணும்,
which variable the controller will act upon. Controller எந்த வேரியபிள் மேல ஆக்ட் ஆகும்? The controller எந்த வேரியபிள் மேல ஆக்ட் ஆகும்? Which variable the controller will change? இது process variable பா. Process variable. Or else I'll just give you some other example. இப்போ இது வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. இது வந்து என்னன்னா தண்ணியை வந்து ஹீட் பண்ற ப்ராசஸ். ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு வால்வ் மாதிரி இருக்கு. I'll use a valve. ஓகே, இதுல இருந்து வாட்டர் இன்ஃப்ளோ ஆகுது. ஓகே, your thing is you want to maintain the height வந்து ஒரு ஹெச்ல மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி லோயர் லெவல் வந்த உடனே ஓகே, here you have say I'll put one more discharge pipe here. Okay, our idea is to maintain always a particular height h. Okay, so the height க்கு வந்து you can liquid height க்கு நிறைய measurement யூஸ் பண்ணலாம். You can use a simple one, a simple side glass. ஒரு சிம்பிள் சைட் கிளாஸ், இதுல எவ்வளவு லெவல் இருக்கோ அந்த லெவல் இதுல காட்டிடும். ஓகே, ஸோ இந்த சைட் கிளாஸ் வந்து எவ்வளவு லெவல் இருக்குன்னு காட்டும். நமக்கு வந்து லெவலை வந்து கான்ஸ்டன்டா வைக்கணும். ஓகே, ஸோ லெவல்ன்றது what is the level you want to measure is called as process variable. இதை வந்து process variable ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த லெவலை வந்து கான்ஸ்டன்டா வைக்கிறதுக்கும் எந்த வேரியபிளை நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும்? வாட் இஸ் த வேரியபிள் யூ நீட் டு சேஞ்ச்? எந்த வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும்? இந்த இன்புட் ஃப்ளோ ரேட்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா, if you change this input flow rate, accordingly the level of the water can be changed. இப்போ அதிகமா ஃப்ளோ ஆகுதுன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து லெவல் ரீச் ஆகும். கம்மியா ஃப்ளோ ஆகுதுன்னா லெவல் வந்து கம்மியா ரீச் ஆகும். ஓகே, ஸோ இந்த வால்வை வந்து you're going to change, it will change the flow rate. ஸோ ஃப்ளோ ரேட் என்ன சொல்லுவோம்னா மேனிப்புலேட்டட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். யூ கால் இட் as மேனிப்புலேட்டட் வேரியபிள். ஸோ உங்களோட ப்ராசஸ் வேரியபிளை கண்ட்ரோல் பண்றதுக்கு திஸ் இஸ் கால்ட் as ப்ராசஸ் வேரியபிள் ஆர் கண்ட்ரோல் வேரியபிள். எந்த வேரியபிளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமோ அது கண்ட்ரோல் வேரியபிள். அந்த வேரியபிளை வந்து நம்ம மாத்துறதுக்கு எந்த வேரியபிள் யூஸ் பண்றோமோ அது பேர் மேனிப்புலேட்டட் வேரியபிள். மேனிப்புலேட்னா மேனிப்புலேட் பண்றது, மாற்றக்கூடியது. ஓகே, ஸோ மேனிப்புலேட்டட் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஆக்சுவல் கண்ட்ரோல் வேரியபிளை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா மேனிப்புலேட்டட் வேரியபிளை தான் சேஞ்ச் பண்ணும். இட் வில் சேஞ்ச் த மேனிப்புலேட்டட் வேரியபிள் இன் த ப்ராசஸ், thereby your process variable will change. Okay, so this is how your normal control system will work. Fine. ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இங்க ரெண்டு டைப் ஆஃப் கண்ட்ரோலருடைய எஃபெக்டை பார்க்க போறோம். என்னென்ன கண்ட்ரோலர்னா, ஒன்னு பேரு ஆன் ஆஃப் கண்ட்ரோலர், ஆன் ஆஃப் கண்ட்ரோலர். ரெண்டாவது கண்ட்ரோலர் பேர் வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். you're going to see how an on off controller works and a proportional controller works. Okay, so on off controller னா என்ன? நம்ம நார்மலா நம்ம வீட்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்கும். உங்க வீட்ல எங்க ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். where you have an on off controller in your house? உங்க வீட்ல எங்க ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்கும்? where it is used? மெயின் சப்ளை பாட்ஸ். மெயின் சப்ளை பாட்ஸ்ல ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் ஸ்விட்ச் பாட்ஸ். ஓகே, எப்படி? எப்படி சப்ளை பாட்ஸ்ல வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் யூஸ் ஆகுது? ஓகே, சந்தோஷ் ஏதோ சொல்ல வராரு. சரி, so you can think of so for example fine, வீட்ல வந்து டேங்க், வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா? ஸோ வாட்டர் டேங்க், ஸோ வாட்டர் டேங்குக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் போட்டிருப்பாங்க. இந்த சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியோட லெவலை வந்து மானிட்டர் பண்ணும். லோ லெவல் ரீச் ஆன உடனே இந்த மோட்டர் இந்த சுவிட்ச் என்ன பண்ணும்னா இட் வில் மானிட்டர் த லெவல். லோ லெவல் ரீச் ஆன உடனே என்ன பண்ணும்? மோட்டரை ஆன் பண்ணி விடும். மோட்டரை ஆன் பண்ணி விட்டா பம்ப்ல இருந்து தண்ணி ஏறும்.
பம்ப்லேருந்து தண்ணி ஏறினே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ரீச் த ஐ லெவல் ரீச் ஆனோடனே இந்த மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை மெயின்டைன் பண்ணிருக்கும். இது வீடுகளுக்கு வந்து அந்தந்த எல்லார் வீட்டுக்கும் தண்ணி போகும். ஓகே, ஸோ லோ லெவல் ஆனோடனே மோட்டர் ஆன் பண்ணணும், ஐ லெவல் வந்தோடனே மோட்டர் ஆஃப் பண்ணணும். ஸோ இதுதான் 2 ஆப்ஷன் தான் இதுக்கு, ஆன் பண்ணும் இல்லை ஆஃப் பண்ணும். ஓகே, தண்ணியோட லெவலுக்கு ஏற்ற மாதிரிலாம் சேஞ்ச் ஆகாது. ஆன் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணும்னா ஒரு ப்ரீ டிட்டர்மைண்ட் லெவல் 2 வச்சுக்கும். ஆனுக்கு ஒரு லெவல், ஆஃப்க்கு ஒரு லெவல். ஆஃபோட லோ லெவலோட கம்மியாச்சுன்னா L1 L2 2 லெவல், லோ லெவலோட கம்மியாச்சுன்னா ஆன் பண்ணி விட்டுரும், ஐ லெவல் ரீச் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணி விட்டுரும். ஓகே, கேன் யூ டெல் வாட் சர்க்கியூட் கேன் பி யூஸ்ட் as a ஆன் ஆஃப் கண்ட்ரோலர்? நீங்க படிச்ச ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட். இஃப் வோல்டேஜ் மோர் தென் 230 வோல்ட் வந்து அது வந்து சர்க்கியூட் பிரேக்கர் மாதிரி அது. ஓகே, திருப்பி அது இட் இஸ் நாட் ரிவர்சிபிள். ஸோ சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வோல்டேஜ் எக்ஸீட் ஆச்சுன்னா அதை கட் ஆஃப் பண்ணிடும். கம்மியாச்சுன்னா திருப்பி நார்மல் ஆக்காது. அது வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இன்வெர்டர் யூஸ் பண்ணுறீங்க, ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தட் இட் வில் பி கரெக்ட். ரெகுலேட்டர் தட் வில் பி கரெக்ட். ஃபைன். ஓகே, இந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் இப்போ நான் சொன்னல 2 லெவல் வச்சு 2 லெவல்குள்ளாரே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ என்ன சர்க்கியூட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த சர்க்கியூட் விச் வில் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்? கம்பேரட்டரா? கம்பேரட்டர் தேவைப்படும், பட் விண்டோ டிடெக்டர் சொல்லலாம். ஓகே, வேற எந்த இதுல வந்து யூடிபி எல்டிபி அதையும் கொடுத்துட்டேன் பாருங்க. யூடிபி எல்டிபி என்ன சர்க்கியூட் அது? அதேதான், ஷ்மிட் ட்ரிகர். ஓகே, ஸோ ஆன் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் யுவர் ஷ்மிட் ட்ரிகர். ஓகே, சரி. ப்ரொபோஷனல் கண்ட்ரோல் என்னன்னா இப்போ நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா இந்த வால்வ். இப்போ உங்களுக்கு அவுட்புட் அதிகமாக வேணும்னா ஃபுல்லா திறக்கணும். இஃப் யூ ஃபுல்லி ஓப்பன் இட் ஃபுல் அவுட்புட் வந்துடும். கம்மியா திறந்தா கம்மியா. ஸோ எவ்வளோ உனக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் ஆக்ஷன் நடந்தா அது பேர் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர். ஓகே, ஹவு மச் ஆக்ஷன் ஐ ரெக்வயர் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனலா. இதுல அந்த மாதிரி கிடையாது, 2 ஸ்டேட் தான் பைனரி அவுட்புட், லோ அல்லது ஐ, ஆன் அல்லது ஆஃப், 2 ஸ்டேட் தான். இதுல அப்படி கிடையாது, ப்ரொபோஷனலா உங்களுக்கு எவ்வளோ இன்புட் வருதோ அதுக்கு ப்ரொபோஷனலா அவுட்புட் வரும். உங்களுக்கு எவ்வளோ எரர் இருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனலா அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இதான் பி கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இதுக்கான சர்க்கியூட் பி கண்ட்ரோலர் வந்து சிம்பிளா யூ கேன் திங்க் ஆஃப் சர்க்கியூட் ஆஸ் அ நார்மல் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் ஆர் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். இட்ஸ் அ ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர். ஓகே, I'll just show you the circuit. Okay. To use a pin. Okay, so உங்களுக்கு வந்து you require அந்த பிளாக் டயக்ராம் ஞாபகம் வச்சுங்க. you have a set point. செட் பாயிண்ட்ல இருந்து நம்ம எரர் டிடெக்டர் கொடுக்குறோம். எரர் டிடெக்டர்ல இருந்து கண்ட்ரோலருக்கு போகுது, கண்ட்ரோலர்ல இருந்து ப்ராசஸ் போகுது. ப்ராசஸோட அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்க வந்து ப்ராசஸ் வேல்யூ வருது. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் எரர். அந்த எரரை தான் இங்க கண்ட்ரோலர் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இந்த எரர் டிடெக்டரை தான் இங்க வந்து சர்க்கியூட்டா போட்டிருக்கோம். எரர் ஜெனரேட்டிங் சர்க்கியூட், எரர் டிடெக்டிங் சர்க்கியூட். நம்ம வந்து எரரை கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம் நம்ம சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக, கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. we are going to check the performance of the controller. இங்க வந்து we are not going to control any process, but here we are going to see how effectively your controller is working. so on off controller எப்படி ஒர்க் ஆகுது, உங்க பி கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் எரர்ஸ் கொடுத்து இந்த எரருக்கு இந்த கண்ட்ரோலர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சர்க்கியூட் ஃபார் எரர் டிடெக்டர். திஸ் இஸ் சர்க்கியூட் ஃபார் எரர் டிடெக்டர். ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் தான். டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும், இங்க இருக்க வோல்டேஜ் மைனஸ் திஸ் வோல்டேஜ், அதாவது V3 இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் V3 மைனஸ் V2 கொடுக்கும். ஆக்சுவலா கெயின்லாம் 1 வச்சுட்டோம். ஓகே, ஸோ இங்க இருக்க வோல்டேஜ் வந்து என்னோட செட் பாயிண்ட் 5 வோல்ட்னு வச்சிடறோம். செட் பாயிண்ட் வந்து 5 வோல்ட்.
இது வந்து என்னோட ப்ராசஸ் வேரியபிள் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் ஒரு வேரியபிள் பார்ட்ல போட்டோம். ஸோ இந்த வேரியபிள் வில் சேஞ்ச். இந்த சேஞ்ச் ஆக உங்களுடைய எரர் வந்து சேஞ்ச் ஆகும். இது பர்ஃபெக்டா 5 வோல்ட்னு வச்சுக்கோ. பர்ஃபெக்ட்லி 5 வோல்ட்னா அவுட்புட் வந்து 0, எரர் கிடையாது. நீ வந்து 5 வோல்ட்டுக்கு அதிகமாவோ கம்மியாவோ போறப்போ உனக்கு வந்து யூ ஹேவ் நெகட்டிவ் எரர் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் எரர், ரெண்டு எரரும் பாசிபிள். ஓகே, நமக்கு எப்போதுமே வந்து பர்ஃபெக்ட், அதாவது இப்போ என்னோட செட் பாயிண்ட் வந்து 100ன்னு வச்சுங்க. ஸோ இதான் என்னுடைய கிராஃப்னு வச்சுப்போம். மை சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எரர் வந்து 0, எரர் வந்து 0. இந்த இடத்துல போகும்போதும் எரர் வந்து அதிகமா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இது செட் பாயிண்ட் வந்து 100, ப்ராசஸ் வேல்யூ வந்து 0. ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 100, டிஃபரன்ஸ் வந்து 100 இருக்கு இங்க. ஓகே, எரர் வேல்யூ வந்து இங்க 100 இருக்கு. இந்த இடத்துல வந்து எரர் வேல்யூ வந்து 0 இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு, இது வந்து ரொம்ப தூரம் இருக்காது, ஒரு 25-30 வச்சுப்போம். ஓகே, ஸோ 25 ஃபார் ஈஸி கால்குலேஷன். ஸோ செட் பாயிண்ட் வந்து 100 minus 25. Okay, so this is some 75. Okay, set point minus process தானே, சரி. ஓகே, ஸோ ஓகே, இந்த இடத்துல ப்ராசஸ் வேல்யூ 0 இருக்கும். இந்த இடத்துல வந்து you need to see what is the process value. But thing is that it is positive. Okay, so okay, so 100 minus 25, 75 னு வச்சுப்போம். ஓகே, so something like this is a variation of the error. This is negative error, இது வந்து பாசிட்டிவ் எரர். இந்த எண்டுக்கு போறது பாசிட்டிவ் எரர், இந்த எரர் போறது நெகட்டிவ் எரர், அந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் செக் பண்றதுக்காக தான் we are using this particular voltage divider. ஸோ இதை சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எரர்ல இருந்து ஆரம்பிச்சு 0 வந்து பாசிட்டிவ் எரர் வரைக்கும் வரும். உங்களுக்கு you'll get a range of error. இது என்ன பண்ண போறோம், ஆன் ஆஃப் கண்ட்ரோலர்லயும் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோல்லையும் கொடுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதான் என்னுடைய ஆன் ஆஃப் கண்ட்ரோலர். திஸ் இஸ் மை ஆன் ஆஃப் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இது வந்து மை ஸ்மித் ட்ரிகர் பார்ட். திஸ் இஸ் மை ஸ்மித் ட்ரிகர் பார்ட். அவுட்புட்டை வந்து திருப்பி இன்வெர்ட் பண்றதுக்கு ஐ யூஸ் திஸ் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். திஸ் இஸ் அன் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஓகே, ஸோ அவுட்புட் நெகட்டிவ்ல வரும். அந்த அவுட்புட் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு தான் இந்த இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் தேவைப்படுது. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்ட்ராவா இந்த அவுட்புட் நார்மலா எவ்வளோ ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வருது, எனக்கு வந்து ஃபிக்ஸட் அவுட்புட் வருதுன்னா எப்படி வருது. ஸோ இஃப் ஐ யூஸ் a Zener diode at the output, if I use a Zener diode FZ, so my output is restricted to 5.6 volts. இப்போ எப்படி ஒர்க் ஆகுது, அவுட்புட் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னா என்னோட ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது. அவுட்புட்டை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன், எனக்கு இவ்வளவுதான் வோல்ட் வரணும்னு வந்துச்சுன்னா உங்களோட ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் ரெஸ்பான்ஸ் வந்து சம்திங் லுக்ஸ் லைக் திஸ். You'll be calculating what is this thing. This is called as hysteresis அல்லது நியூட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் this is called as நியூட்ரல் ஜோன். நியூட்ரல் ஜோன் வந்து ஸ்விட்சிங் டைம், ஆனுக்கும் ஆஃபுக்கும் இருக்கக்கூடிய ஸ்விட்சிங் டைம். நியூட்ரல் ஜோன் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க கண்ட்ரோலர் வந்து எஃபெக்டிவா இருக்கும். நியூட்ரல் ஜோன் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோலர் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ as far as on off controller பொறுத்த வரைக்கும் will give you the level as well as the neutral zone ஓட வேல்யூ எவ்வளோன்னு கொடுப்போம். will give you the value of neutral zone. neutral zone பத்தி தான் டிசைனே பண்ணுவீங்க. the main design parameters in neutral zone. ஸோ எவ்வளோ நியூட்ரல் ஜோன் கொடுக்கறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் டிசைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர், பி கண்ட்ரோலர். பி கண்ட்ரோலர் இஸ் நத்திங் பட் a நார்மல் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஒரு நார்மலான இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் தான் பி கண்ட்ரோலர். அகைன் டு கன்வெர்ட் தட் இன்டு a பாசிட்டிவ் அகைன் யூஸ் another இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். அவ்வளவுதான். இந்த நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு யூஸ் another இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஸோ பேசிக்லி இட் இஸ் கால்ட் அஸ் a பி கண்ட்ரோலர். இதுலயும் அவுட்புட் என்ன பண்ண போறீங்கன்னா, இஃப் யூ ஆர் லிமிட்டிங் த அவுட்புட், எப்படி அந்த கண்ட்ரோலர் பெர்ஃபார்ம் பண்ணுது, இஃப் இட் இஸ் கிரேட்டர் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர்னு சொல்லும்போது
you have something called as proportional band அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. You have something called as proportional band. ஓகே, ஸோ ப்ரொபோஷனல் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால்வ் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த வால்வ் வந்து 60% ஓப்பனிங், 60%. இப்போ ப்ரொபோஷனல் பேண்ட் 60% அப்படின்னா என்ன அர்த்தம்னா 60% அலோவ் பண்ணும், 40% அலோவ் பண்ணாது. ஸோ இந்த ப்ரொபோஷனல் பேண்ட்ன்றது எந்த அளவுக்கு அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா வால்வ் அல்லது ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட். ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட் தான் உங்களோட ப்ராசஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட். இதுதான் ஆக்சுவலாக உங்களோட ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எதுனா ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட். ஸோ அந்த ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட்டை மானிட்டர் பண்ணுறது யாருன்னா ப்ரொபோஷனல் பேண்டோட வேல்யூ. ஸோ எவ்வளோ ப்ரொபோஷனல் பேண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட் அதிகமாகவும் இல்லை கம்மியாகும். ஸோ யூ வில் செக் த பெர்ஃபார்மன்ஸ் பை கிவிங் டிஃபரெண்ட் ப்ரொபோஷனல் பேண்ட். உங்களுக்கு வந்து டிசைன் பேராமீட்டர் ஃபார் பி கண்ட்ரோலர் இஸ் ஐ வில் கிவ் யூ வாட் இஸ் அ ப்ரொபோஷனல் பேண்ட். ஃபார்முலாஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி யூ வில் பி டிசைனிங் த வேல்யூஸ் ஆஃப் R1 RP and you will be checking out the performance with and without Zener diode. Okay, so இதான் வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் அண்ட் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர். நீங்க எக்ஸாம் கிளாஸ்க்கு வரும்போது ஆன் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன, ப்ரொபோஷனல் கண்ட்ரோல்னா என்ன, ப்ரொபோஷனல் பேண்ட்னா என்ன, நியூட்ரல் ஜோன்னா என்ன, அப்புறம் வந்து ப்ரொபோஷனல் ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ப்ரொபோஷனல் பேண்ட்லயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, யூ வில் கெட் அ ஃபிக்ஸட் பயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. ஓகே, so that's what you need to do. So today we have completed for 2